Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.7 4th sum in the video Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 are the consecutive terms of a GP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த வேல்யூ x இருக்குல்லையா எல்லாத்துலயும் அந்த x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க, ஜிபில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஜிபினா எப்படி இருக்கும்னா காமன் ரேஷியோ வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். காமன் ரேஷியோனா என்னது r t2 by t1 is equal to t3 by t2 is equal to t4 by t3 அப்படி போடுவோம். அந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஜிபில இருக்குன்னு சொல்லிடுவோம். அதை வச்சு இந்த சம் நம்ம முடிச்சிடலாம். இப்போ இது வந்து t1, இது t2, இது t3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r1 is equal to r2 அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் r1 is equal to r2, அப்போ வந்து t2 divided by t1, இது t1, இது t2, இது t3. ஸோ t2 divided by t1 is equal to t3 divided by t2 அப்படின்றத எழுதியிருக்கோம். ஸோ x plus 12 by x plus 6 which is equal to x plus 15 divided by x plus 12. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ x plus 12, x plus 12, இந்த x plus 12 இங்கே மல்டிபிள் ஆகும், இந்த x plus 6 வந்து இங்கே மல்டிபிள் ஆகுது. So x plus 12 into x plus 12 which is equal to x plus 15 into x plus 6 அப்படின்னு வருது. இப்போ இந்த எல்லா டேர்மும் ஒவ்வொரு இதுக்கும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து x ஸ்கொயர் plus 12x plus 12x plus 144, 12 12s are 144, அதுதான் இங்க எழுதியிருக்கும். x square plus 12x plus 12x plus 144 which is equal to, இதையும் அதே மாதிரி உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். x square plus 6x, சரிங்களா, அடுத்து 15x plus 15 into 6 அப்படின்னா 90. so 90 எழுதிருக்கோம். x square plus 6x plus 15x plus 90. ஓகேயா, இப்போ இங்க இருக்க x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வரா என்ன ஆகும், மைனஸ் x ஸ்கொயர் ஆகும். அப்போ வந்து அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ இங்கேயே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னது, 12x plus 12x plus 144, 6x plus 15x plus 90 அப்படின்னு இருக்கு. 12x plus 12x ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது, 12 plus 12 அப்படின்னா 24. So 24x plus 144 which is equal to 6 plus 15 na 21. So 21x plus 90 அப்படி இருக்கு. இப்போ நம்ம x ஃபுல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம். So 24x இந்த minus 21x ஆயிரும். இங்கிட்டு வரும்போது நெகட்டிவ்ல வரும். So 24x minus 21x is equal to 90 minus 144. பிளஸ்ல இருக்குது, இங்கிட்டு வரும்போது மைனஸ்ல வருது. So 90 minus 144. இப்போ 24x minus 21x அப்படின்னா 3x, ரிமைனிங் 3 மட்டும் தான் இருக்கும், ரெண்டு மைனஸ் பண்ணா. ஸோ 3x is equal to 90 minus 144 பண்ணோம் அப்படின்னா minus 54. கிரேட்டர் நம்பர் சைன் என்னது, மைனஸ். ஸோ மைனஸ் பண்றோம், அது மாதிரி அந்த சைனையும் போடணும். ஸோ minus 54 அப்படின்னு நிறைய கிடைச்சிருக்கு. இப்போ x is equal to இந்த 3 வந்து மல்டிபிளிகேஷன் இருக்குல்ல, அது வந்து இங்கிட்டு வரும்போது டிவிஷன்ல வருது. ஸோ x is equal to minus 54 by 3 அப்படின்னு இருக்கு. இப்போ அதுக்கு அடிச்சு கொடுத்துடலாம். 1 டைம், இது வந்து 1, இது 2 இருக்குமா, 24 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 8 3s are 24. ஸோ வந்து 18 கிடைச்சிருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ minus 18. therefore x is equal to minus 18 நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.